பாரதிராஜாவோட மகன் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா, அவரோட லேப்டாப்ல இருந்த வீடியோவ பார்த்துட்டு, அவங்களோட மனைவி ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்தில ஒரு பிரபலமான நடிகராவும், இயக்குனராவும் வலம் வந்தவர் தான் நடிகர் மனோஜ். பாரதிராஜாவோட மகன் மட்டும் இல்லாம, தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்த ஏற்படுத்திக்கிட்டாரு. ஆனா என்னவோ தெரியல, குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அவரால தமிழ் சினிமால பெருசா ஜொலிக்க முடியல. விருமன், மாநாடு இது மாரி திரைப்படங்கள்ல முக்கியமான சப்போர்ட்டிவ் ரோல் மட்டும் தான் அவரால கொடுக்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் பாரதிராஜாவோட மகனா நீங்க என்ன சாதிச்சீங்க? அடுத்து என்ன பண்ண போறீங்கங்கிற மாரி பல கேள்வி அவர்ட்ட கேட்கப்பட்டதாகவும், அந்த மன அழுத்தம் தான் அவரோட இருதய பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப தகவலா வெளிவந்துட்டு இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தன்னோட மனைவி தான் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தன்னோட கடைசி காலகட்டத்த மனோஜ் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாராம். இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட திங்ஸ்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி பார்க்கும்போது, அவரோட டேபிள்ல இத்தன நாட்கள் அவர் யூஸ் பண்ண பெர்சனல் லேப்டாப் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த லேப்டாப்ல அதுக்கான பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிறது மனோஜோட மனைவிக்கும், மனோஜுக்கு மட்டும் தான் தெரியுமாம். இப்ப அந்த லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதுல பிரமிக்க வைக்கிற மாதிரி, ஒட்டுமொத்த குடும்பமே பார்த்து அதிர்ச்சி ஆகுற மாரி பல விஷயங்கள் பதிவாயிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆரம்ப காலகட்டத்தில அதாவது தன்னோட அப்பா சினிமால ஆரம்ப காலகட்டத்தில எப்படி உள்ள வந்தாரு, அவர் எடுத்த திரைப்படங்கள், அவர் வாங்கின விருதுகள், அதே மாரி தன்னோட அப்பா மூலியமா இவர் சினிமாவுக்கு எப்படி வந்தாரு, தாஜ்மஹால் படம் மூலியமா இவருக்கு எப்படிப்பட்ட விருதுகள்லாம் கிடைச்சது, இன்னொரு பக்கம் என்ன மாரி படங்கள் நடிச்சாரு, இது சம்மந்தமா எல்லா ஃபோட்டோஸையும் அந்த லேப்டாப்ல ஷேர் பண்ணி வச்சிருக்காரு. அத விட முக்கியமானது, இவங்களுக்கு 2006ஆம் வருஷம் திருமணம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த 19 வருஷ திருமண வாழ்க்கையில எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள், மோதல சந்திச்சிருப்பாங்க. ஆனா, எது எப்படி இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்ட்டையும் கேப்சர் பண்ணி, ஒரு ஃபோட்டோவ ரெடி பண்ணி, அது எல்லாத்தையுமே அந்த லேப்டாப்ல ஷேர் பண்ணி வச்சிருக்காரு. இத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட மனைவி, தன்னோட கணவர் தான் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பயங்கரமா கண் கலங்கி அழுதுட்டாங்களாம். அதே மாதிரி தன்னோட பையன் தான் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரா, தான் நடிச்ச, தான் இயக்குன பல படங்கள ஒரு விஷயத்தையும் இப்படி சேகரிச்சு வச்சிருக்காரா அப்படிங்கிற மாரி அவரே பார்த்து திகைச்சு போயிட்டாராம். இப்ப அவரோட நினைவா அந்த லேப்டாப்ல கூடிய ஃபைல்ஸ் எதுவுமே அழிக்காம, அத அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க குடும்ப சேர்ந்தவங்களோட எண்ணமா இருந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன வீர தீர சூரன் திரைப்படம் இதுவரைக்கும் இந்த 4 நாட்கள்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாரி அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு முன்னணி நட்சத்திரமா இருக்கக்கூடியவர் தான் நடிகர் சியான் விக்ரம். இவர் நடிப்புல இப்ப ரீசெண்டா வெளிவந்த திரைப்படம் வீர தீர சூரன். இயக்குனர் அருண்குமார் இயக்கத்துல உருவான இந்த திரைப்படத்துல துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ்னு சொல்லி பல பேர் நடிச்சிருந்தாங்க. சித்தா படத்தோட வெற்றி தொடர்ந்து அருண்குமார் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. ஒரு பக்கம் இந்த படத்துக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிருந்தாலும், இன்னும் சில பேர் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த திரைப்படம் 4 நாட்கள்ல பாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்களாம். அந்த வகையில இந்த திரைப்படம் உலக அளவுல 4 நாட்கள்ல ரூ. 27 கோடி மேல வசூல் செஞ்சிருக்குதாம். இது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆவரேஜ் வசூல் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அநேகமா இப்ப அடுத்து வீக்கெண்ட் வர்றதால, இன்னும் இந்த திரைப்படம் அதிகமா வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.